நீங்களே மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லுங்க. தெரியுதுங்களா? இதில் கொண்டாந்து ஈச்சரை விட்டுருக்கேன். யாருன்னா விடுவாச்சா? தெரியுதுங்களா? அப்படியா? சமாளி. ஐயா பின்னாடி தெரியாம அந்த காட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தைக்கு இது முடியல. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டராவது வந்துட்டு நாட்டுக்குது இந்த மாதிரி வழியில். இதில் வந்து அப்படியே கட் பண்ணோம். இங்கே வந்து நான் கட் பண்ணுறது கேட்டா கல் சொகூராக கட் ஆகுது வண்டி. கடவுளே கடவுளே, ஆண்டவா என்னை ஏன் இப்படியெல்லாம் சோதிக்க வைக்கிற? தெரியுதுங்களா? ஆஃப் ரோட்லேயும் ஆஃப் ரோடு, இதுதான் ஆஃப் ரோடு. தார் வண்டி என்னங்க தார் வண்டி? நம்ம ஓட்டுற வண்டி தாங்க தார் வண்டி வளர்க்குறது. இதை பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி டூ வீலரில் போட்டு போகிறாங்க. இதுதான் வழியாம். வண்டி முதல்ல போட்டதை இதெல்லாம் அவ்வளோதான். செத்து சுண்ணாம்பு ஆயிடுவாங்க. இதை பாருங்க, என்ன கல் பாருங்க, ஒரு கல் இருக்கா? பூரா இப்படி தான் இருக்குது. எங்கேயுமே தார் ரோடு கிடையாது இதில். இப்போ பாருங்க, அந்த மண்ணு வீட்டில் போய் கட் பண்ண மாட்டேங்குது. பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அவங்களுக்கே வழி தெரியல, பார்க்குறாங்க. வண்டி மட்டும்தான் போகுது சுகரா. ஓடுமா ஓடா? அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட்டிங்கில் தான் என்னை கட் பண்ண வச்சுட்டாங்க.